Eagle Mobiles Festival of Discount Sales. Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobile சென்னை முழுவதும். சாப்பாட்டு கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எங்க அப்பா இறந்துட்டாங்கண்ணா. எங்க அப்பா இறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எனக்கு எந்த ஆதரவும் இல்லைண்ணா. எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. நான் 30 வருஷமா இப்படிதான் இருக்கிறேன். தமிழுக்கு அரசு ஒண்ணுமே எனக்கு பண்ணல. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் மேட்டுத் தெருவை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தி பேச்சியம்மாள் தம்பதியர். இவர்களுக்கு மாரி பிரியா, ஜோதி மீனா ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். ஜோதி மீனா திருமணமாகி கணவர் வீட்டில் வசித்து வருகிறார். 30 வயதான மாற்றுத்திறனாளி மாரி பிரியாவை கிருஷ்ணமூர்த்தியும் பேச்சியம்மாளும் கவனித்து வந்தனர். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி கிட்னி பாதிப்பால் இறந்ததால் வருமானம் இன்றி அக்குடும்பம் தவித்து வந்தது. ரேஷன் கடையில் கிடைக்கும் இலவச அரிசி மற்றும் பொருட்களையே அவர்கள் நம்பியிருந்த நிலையில் பேச்சியம்மாள் நியாய விலை கடையில் ரேஷன் பொருட்கள் வாங்க சென்றுள்ளார். அப்போது ரேஷன் கடையில் இருந்தவர் பேச்சியம்மாளிடம் உங்கள் பெயர் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கப்பட்டு விட்டது என்று கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர் எப்படி பெயர் நீக்கம் செய்தீர்கள் என்று கேட்டுள்ளார். அப்போது அவர் எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் ஓட்டப்பிடாரத்தில் உள்ள தாலுகா அலுவலகத்திற்கு சென்று அதிகாரியிடம் கேளுங்கள் என்று கூறியுள்ளார். உடனடியாக பேச்சியம்மாள் மற்றும் மகள் ஜோதி மீனா ஆகியோர் வட்ட வழங்கல் அலுவலரிடம் இதுகுறித்து கேட்டபோது சரியான பதில் கூறாமல் அலைக்கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் எதற்காக பெயர் நீக்கப்பட்டுள்ளது என்று வட்ட வழங்கல் அலுவலரிடம் கேட்டதற்கு இறந்த கிருஷ்ணமூர்த்தியின் இறப்பு சான்றிதழ் பதிவு செய்யப்பட்ட இடத்தில் தவறுதலாக பேச்சியம்மாளின் ஆதார் எண்ணை இணைத்திருக்கலாம், அதனால் ரேஷன் கார்டு முடக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை சென்னையில்தான் சரி செய்ய முடியும், இல்லை என்றால் டெல்லிக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ரேஷன் கார்டு தனி கார்டு போட முடியாதா மேடம்? அவங்க பேரு அவங்க கார்டை இனிமேல் எடுத்து விட சொல்லணும். அவங்க ஆதாரம் எடுத்து 3 தடவை லெட்டர் அனுப்பியிருக்கு. இன்னும் ஒரு தகவலும் வரல. அங்க எங்க அனுப்பி விட்டுருக்கீங்க? சென்னைக்கு அனுப்பி விட்டுருக்கீங்களா? சென்னைக்கு அனுப்பி விட்டுருக்குது. சிஆர்இ ஆபீஸ்க்கு அனுப்பி விட்டுருக்குது. சிவில் சப்ளைக்கு அவங்க அனுப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்க மேடம்? அவங்க பண்ணி விடுறேன்னு இருக்காங்க. நான் 3 வாட்டி நீங்க அனுப்பிட்டீங்க. ஆமா, இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க பேரை சேர்த்திருக்கீங்க, ஓகே. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களா தேட முடியாதுல்ல மேடம்? அரிசி வாங்க போறதுக்கு அவங்க இங்கே இருப்பாங்கல்ல, இல்லையா? அவங்க இப்ப கடந்த 1 மாசமா தான் என்கிட்ட வந்திருக்காங்க தம்பி. அதுக்கு முன்னாடி எனக்கு வரலமா. என்னமோ பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் கேட்டதுக்கு நான் 3-4 மாசமா அலையிறேன், சரியான பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 3-4 மாசமா பேரை சேர்க்கறதுக்கோ பேரை நீக்கிறதுக்கோ தான் அலைஞ்சிருக்காங்க. விவரமே எதுவுமே சொல்லல. ஆமா, இதே மாதிரி 2-3 இடங்கள்ல இப்படி அமைஞ்சிருக்கு. ஆமா, இது முன்னாடி நடக்கும் தகவல் அளிப்பவரோட பேரை நீக்கி விட்டுருவாங்க தெரியுமா? இறந்தவங்களோட பேரை நீக்கிறதுக்கு பதிலாக தகவல் அளிப்பவரோட பேரை நீக்கிடுவாங்கல்ல, அதே மாதிரி ஆதாரம் மாத்தி ஏத்தி விட்டுருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி ஆதாரம் ஏத்ததுக்கு பதிலா பேச்சியம்மாளோட ஆதாரம் ஏத்தி விட்டுருக்காங்க. ஆனா யாரு அதை ஏத்தணும்? இவங்க ஏத்தணுமா? விஓ ஆபீஸ்ல இருந்து ஏத்துவாங்களா மேடம்? அது இவங்க இறப்பு எங்க பதிஞ்சாங்கன்னு தெரியலப்பா. இது நகராட்சி மூலமா பதிஞ்சாங்களா இல்ல சென்ட்ரல் மூலமா பதிஞ்சாங்களான்னு தெரியலமா. அதனால இப்ப அவங்க அதிகாரிகள் அவங்க தானே மாத்தி இப்ப இவங்க கரெக்டா பதிஞ்சாங்கன்னு சொல்றேன் மேடம். நான் கேட்டேன் அதான் இவங்க எங்க போய் பதிஞ்சாங்க, யாரோட ஆதாரம் கொடுத்தாங்கன்னு தெரியலப்பா நமக்கு. அந்த விவரம் சொல்ல மாட்டேங்காங்க. அந்த விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்களோ? சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்க பண்ணிட்டோம் எங்களையே தான் சொல்றாங்க. உங்களை தான் சொல்றாங்க. அதுதான் நான் விளக்கத்தை கேட்கிறேன். இப்போ ஒண்ணும் இல்ல மேடம், அவங்க என்ன கேக்குறாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்டேன் பேரு நீக்கிறது எப்படின்னு கேட்டேன். எங்க அப்பா இறந்துருந்தாரு, எங்க அப்பாவோட பேரை நீக்குது படி எங்க அம்மா பேரை நீக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. அப்பாவோட பேரு மாநகராட்சியில இறப்பு சர்டிபிகேட் வச்சு நீக்கிறதுக்கு அந்த அவங்களோட ஆதார் அம்மாவோட ஆதாரம் ஏத்தி விட்டுருக்காங்க. அப்பாவோட ஆதாருக்கு பதிலா அம்மாவோட ஆதாரம் ஏத்தி விட்டுருக்காங்க இறப்பு சான்றுல. சரி. அதனால நம்ம பேரை நீக்கிருக்கோம். 2-3 கேஸ் நாங்க நீக்கல. நீக்கணும் யாரு மேடம்? அப்ப நீக்கிறதா யாரு? அப்பனா சென்னையில
சென்னையில ஆதார் லிங்க் ஆயிருக்குல்ல, அந்த ஆதார் லிங்க் வச்சு நீக்கிருக்காங்க. இவங்க அப்ளை பண்ணாதானே நம்ம நீக்க முடியும். நம்ம நார்மலா எப்படி நீக்க முடியும்? யாராவது நீக்கல் அப்ளை பண்ணா மட்டும்தான் நம்ம நீக்க முடியும், இல்லைன்னா நீக்க முடியாது. அது ஓடிபி போகும் அவங்க செல் நம்பருக்கு, நம்ம எப்படி நீக்க முடியும்? அவங்க உங்களதான் சொல்றாங்க இங்கதான் நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது அவங்க எங்ககிட்ட நிறைய தடவை வந்து கேட்டுட்டாங்க தம்பி. இப்பதான் நான் அவங்களுக்கே பண்ணி கொடுத்துருக்கேன். இப்ப 1 மாசமா அவங்க அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். சரி சரி, அதை என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் நீங்க நேரா போய் பாத்துட்டீங்க. அன்னைக்கு எம்எல்ஏ கூட கால் பண்ணி கேட்டாங்க. அப்புறம் இன்னொரு கலெக்டரேட் மூலமா வேற யார் மூலமா வந்து போன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? இதே மாதிரி 2-3 ஆதார் முடக்கம் இருக்குது. ஓஹோ. சரி, அவங்களுக்கு இப்போ நம்ம சென்னையில இருந்து அப்ரூவ் கொடுத்தானா அவங்களுக்கு ரேஷன் கார்டு தனியா போட்டுறலாம், அப்படிதானே மேடம்? தனியா போட வேண்டாம், ஏற்கனவே ரேஷன் கார்டு இருக்கு. அந்த ரேஷன் கார்டை ஆக்டிவேட் பண்ணி விடணும், அவ்வளவுதான். அது வந்து எவ்வளவு நாள் ஆகும் மேடம்? 4 மாசமா அவங்க 4-5 மாசமா அரிசி வாங்கலன்னு சொல்றாங்க. இப்போ 6 மாசம் ஆகும் தம்பி முடக்கத்தை எடுத்து விடுறதுக்கு. அந்த ஆதார்ல போய் எடுத்து விடணும், லிங்க்ல போய் எடுத்து விடணும். சப்போஸ் இது எடுத்து விட்டா கூட மறுபடியும் கூட இது முடக்கம் ஆயிரும் சில நேரங்கள்ல. அதனால டெல்லியில தான் எடுத்து விடணும். அந்த ஆதார் UDIல தான் எடுத்து விடணும். இது டெல்லியில தான் எடுத்து வரணும், சென்னையும் கிடையாது. ஆமா ஆமா ஆமா. இப்ப ஆதாரோட மிஸ்டேக், அவங்க மாத்தி ஏத்திட்டாங்கன்னு சொல்றீங்க. அந்த ஆதார் வந்து அப்படி முடக்கம் ஆயிருச்சு. ஓஹோ. ஆனா அவங்க இறப்பு வந்து வீட்டுல தான் பதிஞ்சிருக்காங்க. பதிஞ்சது வந்து விஓ ஆபீஸ் தான் போட்டிருக்காங்க. விஓ ஆபீஸ்ல நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? விஓ ஆபீஸ்ல நாங்க எங்க சைடு கரெக்டா பண்ணிட்டாங்க சார், அது அவங்க தான் மிஸ்டேக், ஓட்டப்படத்துல கேட்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஓட்டப்படம்னா எங்கயோ எனக்கு தெரியல. உங்ககிட்ட நாங்க கரெக்டா தான் ஏத்திருக்கோம். நாங்க யாரும் நாங்க மாத்தி ஏத்தல. நாங்க கரெக்டா இறந்த ஒரு இதை வச்சுதான் நாங்க ஆட்டோமேட்டிக்கா நாங்க பதிவு பண்ணிருக்கிறோம். இறப்புச் சான்றிதழ் கிராம நிர்வாக அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டதால் கிராம நிர்வாக அதிகாரியை தொடர்பு கொண்டு பேசிய போது ஆதார் எண் மாறவில்லை, தாங்கள் சரியாகத்தான் பதிவு செய்ததாகவும் தெரிவித்தார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறப்பு அதாவது கிருஷ்ணமூர்த்தி இறப்பு ஆதார் கார்டை வச்சு பதிவுக்கு பிறகு இந்த அம்மாவோட ஆதார் கார்டை வச்சு பதிஞ்சிட்டாங்க இறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? இல்ல கிடையாது. கிருஷ்ணமூர்த்தி ஆதார் கார்டு தான் பதிஞ்சிருக்கு. ஓ ஆமா, நான் தான் அன்னைக்கு வாங்கி எல்லாமே அங்க கொடுத்தேன். கிருஷ்ணமூர்த்தி ஆதார் கார்டு தான் எங்க ரெக்கார்ட்ல இருக்கு. ஓகே. பதிஞ்சிருப்பாங்க. அந்த அம்மாவோட ஆதார் கார்டை நீங்க பதிவு பண்ணல, அப்படித்தானே? இல்ல இல்ல இல்ல. ஆனா அந்த அம்மா குற்றச்சாட்டு அப்படி சொல்லுது. ரெக்கார்ட்ல இருக்க. உங்க ரெக்கார்ட்ல இருக்கு, அப்படித்தானே? நீங்க ரெக்கார்டு எப்படி பதிஞ்சிருக்கீங்க? எப்படி இறப்பு மேடம் ஒண்ணு இல்ல, இறப்பு எப்படி பதிவு பண்ணுவீங்க? முதல்ல வந்த உடனே அவங்ககிட்ட அவங்க ஆதார் கார்டை வச்சுதான் பதிவு பண்ணுவாங்க. ஆதார் கார்டு வேற என்னென்ன ப்ரூஃப் வாங்குவீங்க? மேக்ஸிமம் ஆதார் கார்டு தான் வாங்குவோம். யாரோட ஆதார் கார்டு? ஆதார் கார்டுல எல்லாம் இருக்கும்ல. ஆமா, அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் நம்பரு எல்லாமே இருக்கும்ல. அதனால மேக்ஸிமம் ஆதார் கார்டு தான் வாங்குவோம். வாரிசுக்கு தான் நம்ம ரேஷன் கார்டை வாங்குவோம். ஓஹோ, அதுக்கு மட்டும் தான் வாங்குவீங்க? ஆமா ஆமா, மற்றபடி அப்பா அம்மா பேருக்கு அவ்வளவுதான். அப்ப நீங்க வந்து கரெக்டா பதிஞ்சிட்டீங்க? ஆமா, அது அங்க கொடுத்துருக்கு, மனு கொடுத்துருக்கு, அது அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பிறகு என்ன அவங்க இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் எப்படி இந்த ரேஷன் கார்டுல பேர் நீக்குனது யார் மேடம்? அது தெரியலையே, அதான் நமக்கு தெரியல. அத கேட்கணும் முதல்ல. இப்போ அந்த அம்மாட்ட நான் கேட்டேன். அந்த அம்மாட்ட கேட்டதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க? உங்ககிட்ட விளக்க என்ன சொல்றாங்க அந்த அம்மா? இல்ல, நானும் இந்த பேர் எப்படி நீக்குச்சு அப்படின்னு கேட்டுட்டேன். ரேஷன் கார்டே நீக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ரேஷன் கார்டு நீக்கல, அந்த பேரை மட்டும் தான் நீக்கிருக்காங்க. முனிசாமி பேரு, அது அந்த கிருஷ்ணமூர்த்தி பேரு ரேஷன் கார்டுல இருக்கு. அவரு கைரேகை வைக்காததுனால இது வரல அப்படின்னு. சரி, எப்படி ஆச்சுன்னா அது எப்படி ஆச்சுன்னே தெரியல. சென்னையில நான் மனு கொடுக்க சொல்றேன். அவங்க ஆதார வச்சு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆதார வச்சு பண்ணனா எப்படி மகளிர் உரிமை தொகை வரும்? வராது இல்ல, அது வருது. அது வாங்குறாங்க. அதுல ரேஷன் கார்டுல இருக்குது அந்த அம்மா பேரும் அவரு பேரும் மட்டும்தான் இருக்கு. ஓகே. அந்த அம்மா பேரை எடுத்துட்டாங்கன்னா ஜென்ஸுக்கு வராது இல்ல. வராது. ஓகே. பிறகு அந்த 1000 ரூபாய் வருது இல்ல. ஆமா, அவங்க பேர். அப்ப அவங்க பேர் அப்ப ஆதார் கார்டு ஆக்டிவ்ஸ்ல தான் இருக்கு. ஆமா, ஆதார் கார்டு ஆக்டிவேஷன் தான் இருக்குன்னு அர்த்தம். ரைட். ஓகே. இப்போ இந்த அம்மா தான் போய் சொல்லுங்க. அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களை சொல்றாங்க. அவங்க தான் நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு உங்களை சொல்றாங்க. ஆமா, அவங்க சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்களே. ஏதாவது கோல்மால் பண்ணிக்கிட்டு நம்மள சொல்லுவாங்களா? அவங்க சொல்றாங்க. அப்போ இறப்பு அவங்க தான் தப்பா பதிஞ்சிட்டாங்க. அந்த அம்மாவோட அவரோட இறந்தவர் ஆதார் கார்டு பதிவுக்கு பிறகு பேச்சியம்மாள் ஆதார் கார்டை வந்து பதிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுதுங்க அந்த அம்மா. நீ வந்து ஆபீஸுக்கு வந்தனா புதியம்புத்தூர்ல வந்து டெத் ரெஜிஸ்டர் எடுத்து பாரு.
அந்த அம்மா ஆதாரம் பதிஞ்சிருக்கனா அவரு ஆதாரம் பதிஞ்சிருக்கானான்னு தெரியுமில்ல. தெரியுமில்லாண்ணே? ஆமா, சும்மா தெரியாமலாம் சொல்லக்கூடாது. அவங்க பண்ற தப்புக்கு ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியல. நாங்க ஓகே சொல்றாங்களா இப்ப இப்படி சொல்றாங்க. அப்ப பாவம் அது 5 மாசமா அரிசி வாங்காம பாவம் அங்கிட்டு இங்கிட்டு அலையுது மேடம். இப்ப அந்த பேர் நீக்கினது, ரேஷன் கார்டுல பேர் நீக்கிறது கடைசிக்கு உங்களை சொல்றாங்க. நீங்க கரெக்டா ப்ராப்பரா பண்ணி விட்டீங்க, அவ்வளவுதான். உங்ககிட்ட ரெக்கார்டு கரெக்டா இருக்கு, அவ்வளவுதானே? ஆமா இருக்கு. ஆமா நம்ம ரெக்கார்டு தான் கரெக்டா இருக்கு. அவங்க நல்லா சொல்லுவாங்க ரெக்கார்டு யார் இருந்தாலும் பார்க்கட்டும், ரெக்கார்டு இருக்கும். ரைட், ஓகே மேடம். இதனால் எதற்காக ரேஷன் கார்டில் இருந்து பெயரை நீக்கினார்கள் என அக்குடும்பம் தெரியாமல் தவித்து வருகிறது. மேலும் பேச்சியம்மாள் வேலைக்கு சென்றால் மகளை கவனிக்க முடியாது என்பதால் உடன் இருந்தே கவனித்து வருகிறார். வருமானம் இல்லாமல் தவிக்கும் அந்த குடும்பத்திற்கு இலவச அரிசி கூட கிடைக்காமல் பக்கத்து வீடுகளில் அரிசியை வாங்கி பயன்படுத்தி வருவதாகவும் வேதனை தெரிவித்து வருகிறார்கள். இது குறித்து ஜோதி மீனா, தந்தை இறந்து 5 மாதங்கள் ஆகிறது. ரேஷன் பொருட்களை நம்பித்தான் வாழ்ந்து வருகிறோம். தற்போது ரேஷன் கடையில் உங்கள் தாய் பெயர் இல்லை என்று கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது. இது குறித்து தாலுகா அலுவலகம் சென்று கேட்டோம். ஆனால் அவர்கள் எந்த பதிலும் கூற முன் வரவில்லை. எனது தங்கைக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை கூட வரவில்லை. ஆகவே ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்க முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் உதவி செய்யுமாறும், உடனடியாக தங்கைக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை வைத்துள்ளார். ரேஷன் கடைக்கு போனாங்க எங்கள் அம்மா, பொருள் வாங்க போவோமே அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் சாப்பாடு, ரேஷன் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி தான் நம்ம வீட்டில் சாப்பாடு எல்லாம் செஞ்சோம். அது கேட்க போகிறப்ப எம்மா உங்கள் பேர் இல்லை, உங்கள் வீட்டுக்கார் பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னையா இப்படி சொல்லுதீங்க, நாங்கள் அப்பாவுக்குள்ளே இறந்த சர்டிஃபிகேட்டு எல்லாமே வாங்கிட்டோமே, வாங்கினதுக்கப்புறம் இப்படி பேசுனா என்னையா நாங்கள் பண்ணுறதுன்னு எங்கள் அம்மா வந்து அங்கேயே சண்டை போட்டு கேட்டாங்க. நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போங்க, நீங்கள் அங்கே போய் அங்கே உள்ள மேடத்திட்ட கேளுங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் உடனே எங்கள் அக்காவை போட்டுட்டு என் கை குழந்த ஒரு சின்ன பிள்ளை அவளையும் கூட்டிகிட்டு ஓட்டப்பிடாரம் ஓடணும். போய் கேட்டதில் எங்கள் மேலே தப்பு இல்லை, யாரோ ஆன்லைனில் போட்டு விட்டாங்க, மாற்றி பேரை போட்டாங்க, அவங்க அம்மாவுக்கு பதிலாக அப்பாவுக்கு பதிலாக அம்மா பேரை போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா இப்படி சொல்லுதீங்க, அப்போ வீட்டில் வந்து விசாரிக்கலாம் மாட்டிங்களா, யார் இறந்தா யார் இருக்கா என்ன ஏதுங்கிறத விசாரிக்கணும். நீங்கள் எதுவுமே விசாரிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டிருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாது, ஆன்லைனில் போட்டாங்க, நாங்கள் அதுபடி பண்ணிட்டோம். நான் இப்போ உங்களுக்குமே நான் அதை போடுதேன், சென்னை வரைக்கும் அனுப்பியிருக்கேன் அப்படிங்காங்க. சென்னை வரைக்கும் போய் எப்போ வந்து நாங்கள் எப்போ செஞ்சு எப்போ சாப்பிட சொல்லுங்கள், இந்த பிள்ளை படுத்துருக்கு, தண்ணி கிண்ணி கொடுக்கணும், சாப்பாடு கேட்பா, என்ன வச்சு நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள். இப்போ அப்பா இல்லை அம்மா இவ்வளோ போட்டுட்டு வேலைக்கும் போக முடியாது. எனக்கு கல்யாணம் பண்ணோன்னே நான் அம்பைக்கு போயிட்டேன், அம்பாசமுத்திரத்துலேருந்து இங்கே உடனே வரவும் முடியாது. என் வீட்டுக்கார் கூலி வேலை பார்க்காரு, எங்கள் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, சுகர் வந்து ஒரு விரலை எடுத்து ரொம்ப சங்கடப்பட்டோம். யாரும் எந்த உதவியுமே இன்ன வரைக்கும் தந்தது கிடையாது. என் வீட்டுக்கார் உழைச்சி தான் எங்கள் அக்காவையும் என் குடும்பத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவளுக்கு உதவித்தொகை கிடைக்கணும், எங்கள் அக்காவுக்கு உதவித்தொகை கண்டிப்பாக கிடைக்கணும். யாராவது தயவு செஞ்சு முதலமைச்சர் வந்து இந்த வீடியோ பார்த்து, துணை முதலமைச்சரும் பார்த்து எங்கள் அக்காவுக்கு உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. ரேஷன் கார்டுலேயே எங்கள் அம்மா பேரை உடனே சேர்க்கறதுக்கு பாருங்க. பாலிமர் செய்திகளுக்காக ஓட்டப்பிடாரம் செய்தியாளர் முனியசாமி. ஈகிள் மொபைல்ஸில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல், ஸ்மார்ட் போன் வாங்கினால் LED டிவி ஃப்ரீ. ஈகிள் மொபைல் சென்னை முழுவதும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.